ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம மதீனா டூரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சவுதி அரேபியாவில் இருக்கும்போது ஃபேமிலியாக வந்து நம்ம மக்கா போயிட்டு மக்காயிலிருந்து மதீனாவுக்கு போயிருந்தோம். அந்த மதீனா போகிற நேரத்தில் நம்ம கண்ட விஷயங்களை பற்றி தான் அவங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது எத்தனை நாள் பயணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 நாள் பயணம். ஒரு நாள் வந்து 1.5 நாள் கிட்ட மாதிரி நாம் மக்காவில் இருக்க வேண்டி இருக்கும். அதே மாதிரி அடுத்த பேலன்ஸ் நாட்களில் வந்து அவங்க மதீனா கூட்டி போவாங்க. டோட்டலாக 3 நாள் தான். ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு ட்ராவலிங் தான் பண்ண வேண்டியிருக்கும். நாம் இருக்கிற இடத்துலேருந்து மக்கா போகிறதுக்கு 1200 கிலோமீட்டர், அதே மாதிரி மக்காலிருந்து மதீனா போகிறதுக்கு ஒரு 600 கிலோமீட்டர், இந்த மாதிரி எல்லாம் பார்க்குற நேரத்தில் நம்ம பயணம் வந்து 3 நாளில் அரவாசியே வந்து பயணத்தில் தான் போயிடுச்சு. கடைசி நாள் கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர் மாதிரி நமக்கு வந்து மதீனா பள்ளி போகலாம். அது மாதிரி தான் இந்த செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. மதீனா பள்ளிவாசலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய புறாக்கள் இருக்குது. அந்த புறாக்களுக்கு வந்து நமக்கு தேவைன்னு சொன்னால் சாப்பாடு வாங்கி போடலாம். அது ஒரு விஷயம் ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து மதீனா பள்ளிக்கு கிட்டத்தட்ட கால்நடையாக தான் போக வேண்டியிருக்குது. டாக்ஸியில் போகலாம். டாக்ஸியில் போகிற இடத்துல வந்து நிறைய சார்ஜ் பண்ணுவோம். அதில் கால்நடையாக போகணும். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் மாதிரி இருக்கும். நடந்து தான் போயிருந்தோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் மதீனாலேயே ஃபேமஸான ஒரு விஷயந்தான் இந்த குடைகள். குறிப்பிட்ட நேரத்தில் திறந்து மூடக்கூடிய விதத்தில் இந்த குடைகளை அமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பள்ளிவாசலுக்கு ரொம்பவுமே அழகூட்டக்கூடிய விதமாகவும் இந்த குடைகள் அமைச்சிருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் பலதரப்பட்ட நாட்டு மக்களை வந்து ஒரே இடத்துல நமக்கு பார்க்கலாம். ஆப்பிரிக்கா, அதே மாதிரி ஏசியா, யூரோப், எந்த நாட்டு மக்களை வேண்டாலும் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த இடத்துல நமக்கு இருக்குது. வயசானவங்க, சின்ன குழந்தைங்க, அதே மாதிரி வாலிபர்கள், அனைத்து விதமான வயதுடையவங்களும் வந்து இந்த இடத்துல வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை பார்க்கணும், அவருக்கு சலாம் சொல்லிட்டு போகணுமென்ற எண்ணத்தில் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பள்ளிவாசலில் வந்து நிறைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டித்தராத, சொல்லித்தராத பல நூதனமான வித்தியாசமான விஷயங்கள் நமக்கு பார்க்க கிடைச்சி. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிற அந்த பச்சை கலர் டோமுக்கு கீழே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி அவருடைய தோழர்களையும் அடக்கம் செய்யப்பட்டிருக்க இடம் தானது. அந்த இடத்துக்கு போகிறதுக்கான நிறைய ரூலை ரெகுலேஷன் போட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு டைரெக்டாக போயிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு சலான் சொல்லிவிட்டு அந்த இடத்துல பார்த்துட்டு வரலாம். ஆனால் இப்போ வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட். அதுக்குன்னு சொல்லி நேரம் ஒதுக்கி நம்ம அப்பாயின்மெண்ட் போட்டு தான் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடக்க ஸ்தலத்தை போய் பார்க்குறதுக்கான அனுமதி இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற எல்லா மக்களுமே வந்து ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தங்களுக்கான அந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து போட்டிருக்கிறாங்க. நமக்கு தெரியாததுனால நமக்கு அது கிடைக்கல. மதீனாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் இந்த மாதிரி அப்ளிகேஷனோட யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நமக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாமான்னு சொல்லி. நாமளும் 1 hour 2 hour ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். நமக்கு கிடைக்கவே இல்லை. நம்ம கேட்டு பார்த்தோம், நமக்கு தரவும் இல்லை, அவங்க அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த விஷயம் தெரியாமல் வராங்க. யாராவது மதீனா பள்ளிவாசலுக்கு நபிகளுடைய அடக்கஸ்தலத்தை பார்க்கணும்னு சொல்லி வரக்கூடிய இருந்துன்னு சொன்னால் கண்டிப்பாக நுசுக் என்று சொல்கிற அந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு முன்கூட்டியே ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்கள் புக் பண்ணிட்டு வாங்க. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக ஏமாற்றப்படுவீங்க. ஒரு நாள் அல்லது 2 நாள் முழுக்க நீங்கள் மதீனாவில் தங்குறீங்கன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்துட்டு போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வரத்துக்கு முன்னாடி அந்த நுசுக்கன்ற அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் முன்கூட்டியே ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு வரதான் உங்களுக்கு சேஃபான ஒரு நடைமுறையாக இருக்கும். ஃபேமிலியாக போயிருந்தோம். நம்ம பசங்களுக்கு வந்து அந்த இடங்களை காட்டணும், நபியங்களுடைய அடக்கஸ்தலம் இப்படித்தான் சொல்லி காட்டணும்னு நினச்சோம். ஆனால் அது வந்து அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஏதோ ஒரு நலவொன்று இருக்கும். மற்றபடி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. இந்த காட்சியெல்லாம் வந்து அவங்க டிவிலையும் யூடியூப்லேயும் அதே மாதிரி சமூக வலைதளம் தான் பார்த்துருப்பாங்க. நேரடியாக பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அதே மாதிரி ஒரு குதூகலம். நபிகளுடைய பள்ளிவாசலுக்கு வந்துட்டோம், அங்கே தொழுதுட்டோம், இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் ஒன்று அவனுக்கு இருந்துச்சு. இந்த பள்ளிவாசலில் பாத்ரூம் வசதி எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே அண்டர் கிரவுண்டில் தான் பாத்ரூம் வசதி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால் பாத்ரூம் போகும்போது நம்ம வந்து கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். நீண்ட நேரம் நடந்து போய் தான் நமக்கு பாத்ரூம் அடைய வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் மதீனா பள்ளிவாசலுடைய உள்பக்க தோற்றத்தை தான் பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே மதீனா பள்ளிவாசலுடைய உள் தோற்றம் தான் இப்படி இருக்குது. எவ்வளோ அழகான முறையில் இவங்க வந்து இதை அலங்கரிச்சிருக்கிறாருன்னு பார்க்கலாம்.
2 பக்கத்துலேயுமே 4 பக்கத்துலேயுமே வந்து ஜம்சம் தண்ணீரை வந்து வச்சுருக்குறாங்க. வர்றவங்களுக்கு வந்து தாராளமாக குடிக்கலாம். அதே மாதிரி குர்ஆன் ஓதுறதுக்காக வேண்டி அந்த குர்ஆன் ரேக்களும் வச்சுருக்குறாங்க. உள்ளே போகும்போது செருப்பு போட்டு போக முடியாது. செருப்பை வந்து கழட்டி போட்டு அதுக்கு ஆன ரெக் இருக்குது. அந்த இடத்துல நமக்கு செருப்பை அல்லது நம்மளோட ஷூ வச்சுட்டு போகலாம், அல்லது கையில் கூட எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லியிருந்தோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடக்கஸ்தலம் இருக்குதுன்னு சொல்லி. அந்த அடக்கஸ்தலத்தை வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கான டைம் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வச்சுருக்குறாங்க. தொழுகைக்கு அப்புறம் வந்து நமக்கு குறிப்பிட்ட தூரத்திலிருந்து பார்க்கக்கூடியது மாதிரி இருக்கும். அது அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்கலாம். அதுவும் வந்து ஆண்களுக்கு மட்டும்தான். பெண்களாக இருந்தோன்னு சொன்னால் ஃபேமிலியாக போகிறதா இருந்தோன்னு சொன்னால் அப்பாயின்மெண்ட்டை வந்து புக் பண்ணிட்டு தான் போகலாம். இப்போ நான் இருக்கிற இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே போகும்போது நமக்கு வந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கஸ்தலத்தை பார்க்கலாம் குறிப்பிட்ட ஒரு தூரத்திலிருந்து. இப்போ நான் இருக்கிற இடத்த பார்த்திங்கன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கஸ்தலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறேன். நிறைய பேர் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நிறைய பேர் இந்த இடத்துல தவறான செயல்பாடு ஏற்படுறாங்க. அதாவது அவருடைய கபருக்கு முன்னால் அடக்கஸ்தலத்துக்கு முன்னால் தொழுகையில் ஈடுபடுறாங்க. இது வந்து கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கஸ்தலத்துக்கு நாங்கள் போனோம்னு சொன்னால் அவருக்காக வேண்டி சலாம் சொல்லலாம். அதே மாதிரி அடக்கஸ்தலங்களை பார்வையிட்ட நேரத்தில் போகிற நேரத்தில் சொல்ல வேண்டிய பிரார்த்தனைகள் இருக்குது, அதை சொல்லிட்டு வரலாம். மற்றபடி அதுக்கு முன்னாடி தொழுகை நடத்துகிறது அல்லது நபிகளாரிடத்திலேயே பிரார்த்தனை செய்வது இதெல்லாம் வந்து தெளிவான இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முரணான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராத விஷயங்களாக இருக்குது. இந்த மக்கள் வந்து ஓடி எதுக்காக வேண்டி போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த அடக்கஸ்தலத்துக்கு பக்கத்தில் போய் தொழுதா நன்மை இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுவே ஒரு தெளிவான தவறான காரியமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த இடங்களை தான் பார்க்குறீங்க. தூரத்திலிருந்து எடுத்ததுனால இது கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குது. பக்கத்தில் போய் எடுத்துன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எடுத்துருக்கலாம். அந்த தூரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த இடம்தான், அந்த இடத்துல தான் நபிகளாருடைய 2 தோழர்களும் அவர்களும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் முஸ்லீம்களுக்கும் வந்து மதீனா பள்ளிவாசலை விசிட் பண்ணுறதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த அனுமதி கொடுக்கப்படலை. இப்போ வந்து மதீனா பள்ளிவாசலுக்கு வந்து முஸ்லீம் அல்லாதவர்களும் வந்து பார்க்கலாம் என்ன மாதிரி ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இது சரியா தவறான்றது பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க இந்த விஷயம் சரியா தப்பான்னு சொல்லி. மதீனா பள்ளிவாசலில் கிட்டத்தட்ட 5 அல்லது 6 ஹவர் நம்ம இருந்திருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம பஸ் புறப்படுறதுக்கான டைம் ஆகிட்டு, அதனால் உடனே வந்து நம்ம கால்நடையாக மதீனா பள்ளிவாசலிருந்து திரும்பி போக வேண்டியிருந்துச்சு. அதே மாதிரி மதீனா பள்ளியில் பார்த்த நம்ம முக்கியமான ஒரு விஷயந்தான் ஜம்சம் தண்ணீரை வந்து சுமந்து கொண்டு செல்கிற எம்ப்ளாயிஸை பார்த்தோம், வேலை பணியாட்களை பார்த்தோம். அவங்களுக்கு அது ரொம்பவுமே ஹெவியான ஒரு பாரமான ஒரு விஷயந்தான் அது. ரெண்டாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரெல்லாம் தண்ணி கேட்குறாங்களோ ஜம்சம் தண்ணி அவங்களுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த பணியை செய்யக்கூடிய மக்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் என்று உண்டாகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சந்திக்கும்.